ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பீனட்டை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுதான் பீனட் பட்டர். இந்த பீனட் பட்டர் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பீனட் பட்டர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல பீனட் வேணும். அதனால அரை கப் பீனட்டை வந்து நான் வந்து நல்லா வறுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற பீனட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து இது பவுடராக தான் இருக்குது. இது வந்து இன்னுமே நல்லா அரையணும். கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி அரையணும். இப்போ இதை வந்து இன்னொருக்கா அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லாட்டி தேன் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து மறுபடியும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ நம்ம பீனட் பட்டர் வந்து ரெடி ஆயிரும். வாவ், நம்ம பீனட் பட்டர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த பீனட் பட்டர் ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம். இந்த பீனட் பட்டர் நம்ம நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பிரெட்டில் கூட தடவி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.